எத்தனையோ தடைகளை சத்துரு கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவப்படும் போது தான் தெரியும். அதை தான் அனுபவமாக எழுதி இந்த சங்கத்தை நம்ம படிக்கும். தாவீதுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரோ அது நமக்கு செய்வார்னு சொல்லி நம்ம ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன்னு சொல்கிறாருனாக்கி நம்ம ஜீவனோடு இருக்கும்போது எப்படிலாம் பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்க பார்க்குறான். ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கும் பொழுது எத்தனை தடைகள் எத்தனை நோய் பிரச்சனைகளை கொண்டு வரான்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அதுலேருந்து நம்மளை எழுப்பி ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்காருங்கிறத நம்ம அறிந்து கொண்டதுனால தான் அடுத்தது நம்ம அந்த வசனத்தை நம்ம போதிக்கிறதுக்கு திருப்பி அந்த வசனத்தை நம்ம எடுக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி அதை ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இன்றைக்கி இந்த சங்கீதம் 27:13 தான் நம்ம படிக்க போகிறோம். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நிறைய அனுபவம் நமக்கு தேவை. அவர் சொன்ன காரியங்கள் பாருங்கள், நன்மையை காண்பேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், நான் விசுவாசியாக வந்தோம்னாக்கி எப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசத்தை தர்றது ஆண்டவர் தான். அதனால் நம்ம எல்லாமே ஆண்டோடைய வசனத்தில் தான் இருக்குது. இந்த வசனத்தை ரொம்ப ஆழமாக நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய தடைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட தேவன் அல்ல, கடைசி வரை நம்மளை நடத்துகிறவர். ஏன்னா அவர் அழைச்சார்னாக்கி அவர் தாயின் கருவிலே நமக்கு உருவாதுக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடாத காத்து வழி நடத்துகிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்டதுனால நாமளும் சொல்லலாம் தாவீதை போல. அந்த வசனத்தை நீங்கள் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. சத்துரு எத்தனையோ தடைகளை கொண்டு வந்து எத்தனையோ நோய் பிரச்சனைகளை கொண்டு வந்து எங்களை தாக்கும் பொழுது தேவனுடைய வசனம் எங்களை புடமிட்டு எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றியை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியா நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய வசனமே எங்களை போதித்து நடத்த வல்லமுள்ளதாக இருக்கிறது என்று உங்களுடைய வசனம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்க்கையில் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த நாட்களிலே எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது அவையானவர் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வேதனையும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய பாரங்களையும் ஆண்டவரை துக்கங்களையும் சுமந்து என்ற இந்த விசுவாசத்தில் இந்த வசனங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து நான் நோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவரை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். பேசுகிறச்ச நான் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடி திருத்து ஆண்டவருடைய வசனத்துக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு
போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசையா இரட்சகரே, இயேசையா இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. தேசமை கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. தேசமை கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார் நமக்கு, பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரம்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்திய நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்திய நம்மை நடத்திடுவார். இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசையா, மீட்டு தருபவரே இயேசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. எங்கள் மேல் பொழிய செய்பவரே. இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே. வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. இயேசையா இரட்சகரே,
ஏசையா என் மீட்பரே. சங்கீதம் 27வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போது நம்ம ஜீவனுள்ள தேசம்னாக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜீவனோட வாழுறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறது உலகத்தில் தான் நம்ம வாழுறதுக்கு உலகத்தில் என்னென்னலாம் செய்யணுங்கிறத சொல்லியிருக்காரு. அதை சங்கீதத்தில் நீங்கள் 116வது சங்கீதம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். அப்போ ஜீவனுள்ள தேசத்தில் நம்மளை நடக்கிறதுக்கு தேசத்தில் வச்சுருக்காரு ஆண்டவர். நம்மளை எப்படி வழி நடத்துறதுக்கு நம்மளை தேசத்தில் வச்சுருக்காரோ அந்த ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேசத்தில் நான் நன்மை காண்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஜீவனுள்ள தேசத்தில் நம்ம இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவர் நடக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கோம். சங்கீதம் 142:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாக இருக்கிறீர். ஆண்டவர் தான் நமக்கு பங்கு. இப்போ நம்ம உலகத்தில் வாழுதோம். உலகத்தில் வாழும்போது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நோய், மற்ற காரியங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது. நம்ம எதுவுமே எதிர்பார்த்து நமக்கு வர்றதே கிடையாது. நம்ம நல்லா இருந்துகிட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு வரக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வாழுதோம், எதுக்காண்டி நம்மளை வச்சுருக்காரு ஆண்டவர். நான் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் ஏன் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நமக்கு வந்துடுது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்காருன்னா திருப்பி அவர் எப்படி நான் வாழ்வேன், எனக்கு பங்கு யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது ஆண்டவர் நமக்கு பங்காக இருக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறதுனால தான் ஜீவனுள்ள தேசத்தில் நம்ம வாழ்றதே ஆண்டவர் நம்ம பங்காக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எப்படி வாழ முடியுங்கிறத சங்கீதத்தில் அழகாக எழுதியிருக்காரு பாருங்கள். அந்த காரியங்கள்லாம் நமக்கு கற்றுக்கிட்டா தான் நம்ம இந்த கேள்விக்கெல்லாம் பதிலெலாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு வர்ற துன்பங்கள் என்னென்ன சொல்ல முடியாத ஒரு துன்பங்கள் வரும்பொழுது மனுஷனால் எதையுமே நம்மளால் அவங்க நமக்கு எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. அப்போ ஆண்டவரால் மாத்திரம்தான் நம்ம திருப்திப்படுத்தி நம்மளை முழுமையான பங்காக இருந்து நம்ம நடத்த முடியுங்கிறத அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிற அந்த வசனங்களை நம்ம தியானித்து எப்போவுமே நம்ம முதலிடம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். நம்ம எத்தனை பெரிய சொந்தங்கள், எத்தனை பெரிய காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்துலேயும் பங்கு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தெரியும். எத்தனை பெரிய காரியங்கள் நடந்தாலும் சரி, எத்தனை பணம் இருக்கிறவங்களா இருக்கலாம், படிப்பு இருக்கிறவங்களா இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம். ஆனால் சொந்தங்களே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு செய்ய முடியுங்கிறத அந்த காரியத்துக்கு நீங்கள் கடந்து போகும்பொழுது மாத்திரம்தான். நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமாங்கிறது தெரியல. ஆனால் நம்ம கடந்து போகும்பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம கற்றுத் தருவார். ஏன்னா ஆண்டவர் மாத்திரம் முதலிடத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அதில் நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதனால் மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி மனுஷனால் முடியாத காரியங்கள் நிறையா நம்ம ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், நோய் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நோய்க்கே மருந்தே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதமான சுகதர்சனை தந்து நம்மளை நடத்துகிறத பார்க்க முடியுது பார்த்தீங்களா. அப்போ அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆண்டவனுடைய பிரசனம் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு முழுமையாக தேவை. அதுதான் முதலிடத்துல நம்மளை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டோம்னாக்கி அது மற்ற காரியங்களுக்கு எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா பயப்படக்கூடிய காரியங்கள் நிறையா தர்றான். பிசாசானவன் கொண்டு இந்த நாட்களில் செய்கிறான். அதில் நம்ம மீட்டெடுக்கப்படணும்னாக்கி ஆண்டவர் நமக்கு பங்காக இருக்கணும். அவர் தான் முதலிடத்தில் நம்ம வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த தாவீது சொல்கிற மாதிரி ஜீவனுள்ள தேசத்தில் நாங்கள் பங்கு ஆண்டவரே, நீங்கள் எங்களை வச்சுருக்க நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும், அதுக்காக நீங்கள் எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். அப்புறம் தேசத்தில் ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கர்த்தருடைய நன்மை காண்பேன்னு சொல்கிறாரு. அப்போ காண்பேன்னு சொன்னோம்னாக்கி என்னது, நன்மையை தான் காண்பேன் அப்படிங்காரு. அப்போ நன்மை தீமை எல்லாமே வரும். ஆனால் நன்மையை மட்டும்தான் காண்பேன்னு சொன்னோம்னா ஆண்டவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கார். அவர்கிட்ட தீமையெல்லாம் கிடையாது. நம்ம சில சொல்லுவாங்க தண்டிக்கிறதுலாம் ஆண்டவர் தான் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்முடைய வழி நடத்தல் நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால இப்போ நம்ம பாருங்கள், ஒரு சாப்பாடை எடுத்துக்கிடுவோம். அந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்கிடாது. அப்போ நமக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வாமிட் வரும், மற்ற பிரச்சனைகள்லாம் வரும்.
அது வந்து ஆண்டவரை சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஆண்டவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ நமக்கு பிடிக்காத நாம் செய்கிறதுனால தான் நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருது ஒழிய ஆண்டவர் வந்து எப்பவுமே நன்மை செய்கிறவராக தான் இருக்காரு. அப்போ ஆண்டுகிட்ட போய் ஜெபிக்காங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க எத்தனையோ பேர். அந்த மாதிரிலாம் ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டுகிறவர். ஆனால் வந்து அதுக்காக நம்ம நம்ம நமக்கு தேவையில்லாத காரியங்களில் வந்து நம்ம செயல்பட்டுட்டு அப்புறம் வந்து ஆண்டுகிட்ட போய் அழுதுட்டு நிற்கக்கூடாது. முதல்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில். அதை செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது அவர் நன்மையை காண்பேன்பார். அவர் நன்மையை கண்டேன்னா தாவீதை பற்றி நீங்கள் நிறைய படிக்கலாம். அவர் வந்து தீமையே அனுபவிக்கலையா, நிறைய கஷ்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், அவரை மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கவே முடியாது. ராஜாவை ஆனப்புறம் அவர் எங்கெல்லாமோ ஒளிஞ்சு அழிஞ்சதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி துன்பங்கள் வந்து ஆனாலும் நான் நன்மையை காண்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் தேசத்தில், இந்த தேசத்தில் நான் வாழும்பொழுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நன்மைங்கும்போது ரோமர் 8:28 படிச்சிங்கனாக்கி ஆண்டவர் அழைப்பை பற்றி நம்ம படிக்கலாம். அந்தியும் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வசனங்கள்லாம் மனப்பாடமாக தெரியும். ஏன்னா அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் நன்மைக்கு ஏதுவாக நம்மளை நடத்துவார். ஏன்னா அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்காரு. நம்முடைய தீர்மானத்தின்படி இல்லை. நமக்கு ஏதோ பிடிக்கும், நமக்கு ஏதோ செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன அழைச்சிக்கிங்க ஆண்டவர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோன்னு வைங்க, அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்ம ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்காரு. அந்த அழைப்பின்படி நம்ம போகும்பொழுது ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு பெரிய காரியங்களை செய்த வல்லம் உள்ளது. அதனால் அந்த நன்மையை நம்ம பெற முடியும். அழைக்கப்பட்டிருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லமுள்ள ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்கள் நடந்து வரும்போது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வரும்போது பார்த்திங்கனாக்கி ஒரு வயசு 2 வயசு 3 வயசுங்கும்போது அவ்வளோவா ஒரு பிரச்சனைகள் வராது. கொஞ்சம் வாலிபம் பண்ணணும்னா ஒரு பிரச்சனைகள் வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசானோன்னா ஒரு பிரச்சனை வருது பார்த்திங்களா. அது மாதிரி வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு வழியில் நம்மளை நடத்தி கொண்டு போவார். நடத்திட்டு போகும்போது ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது எல்லா வழிகளிலும் நம்ம கடந்து வந்து நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் பிள்ளைகளாக நம்ம வந்து அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க நம்ம ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கணும். அடுத்து கடைசியில் பாருங்கள், அவர் விசுவாசித்தார் காண்பேன்னு சொல்லிட்டு என்று விசுவாசியாக இருந்தாலும் சொல்கிறாரு. அப்போ வந்து அவிசுவாசம் வர மாதிரி இதில் தெரியுது பார்த்தீங்களா. அப்போ இவரும் நன்மையை காண்பேன்னு சொன்னார். இப்போ விசுவாசியாமல் இருந்தாலும் நான் கெட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய நன்மைகளை நாம் வந்து அனுபவிக்கிற மாத்திரம் இல்லை, அவருடைய நன்மைகள் என்ன செய்வார் அப்படிங்கிறத அவர் ஒரு நாள் தீமையை நமக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் இந்த அவிசுவாசமாக இருக்க மாட்டோம். நம்ம அவங்க வந்து விசுவாசியாக இருக்கணும்னாக்கி நம்ம விசுவாசம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக தந்திருக்காரு. அது எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆண்டவர் விசுவாசிச்சு நம்மளை முத்திரை போட்டு நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மளை நடத்துறதுக்கு அவர் வச்சுருக்காரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் இருந்தோம்னாக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுக்கு ரெண்டுமே இருக்குது. ஆனால் விசுவாசம் வந்தால் எப்படி இப்போ கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம விசுவாசித்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த வசனங்களை தியானித்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசமாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். விசுவாசியாதவனை பற்றி நம்ம சொன்னோம்னாக்கி 2 வசனங்கள் இருக்குது. யோவான் 3:36 நீங்கள் படிச்சிங்கன்னா குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, அவன் மரித்து போனவன் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருடைய குமாரனை விசுவாசிக்கிற அவருடைய விசுவாசம் நம்மகிட்ட இல்லைனாலே நாம் வந்து ஒன்றுக்குமே உதவாதவங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ரோமர் 10:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவரை தேவனை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும். அப்புறம் வந்து அவரை விசுவாசிக்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிட்டால் தான் நம்ம அவரை வந்து வணங்கவே முடியும். நம்ம இப்போ ஒருத்தரை வணங்குதோம்னாக்கி அவர் வந்து எப்படி நம்மளை எப்படி பெருமையாக நடத்தக்கூடிய ஆண்டவர், நம்மளை எவ்வளோ காரியங்களை நமக்கு கற்றுத்தர்ற ஆண்டவர், நம்மளை வந்து எப்படி மீட்டெடுக்கவர் அப்படிங்கிற ஒரு மீட்பை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு சிலுவையின் காட்சிகளை எல்லாவற்றையும் நம்ம அதை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். அப்போ விசுவாசிக்காமல் நம்ம போய் ஒன்று செய்ய முடியாது. எந்த வேலையை ஒரு வேலை செய்கிறோம், வேலை செய்யும் பொழுது நம்ம இதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த வேலை செய்யும் பொழுது ஜெயிச்சிட முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவரே நாங்கள் இதை செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஜெபித்து அந்த ஒரு எந்த தொழிலோ மற்ற காரியங்களோ செய்யும் பொழுது அதில் வந்து வெற்றியை ஆண்டவர் தருவார். ஆனால் நம்ம இதில் எப்படி நம்ம இறங்குறதா இல்லாட்டி எது செய்யாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதும் ஒரு இருமனமாக போனோம்னா அந்த இடத்துல நமக்கு உதவி செய்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு வந்து பலப்படவும் செய்யாது. அந்த காரியங்களும் செய்து சரியான பாதையில் நம்ம முடிக்கவே முடியாது. ஏன்னா இது சாதாரணமான காரியம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
அதனால் நம்ம விசுவாசிக்கணும். எந்த காரியங்கள் இருந்தாலும் விசுவாசித்து ஆண்டவர் நமக்கு இதை செய்வார், அவர் இதுக்கு தான் அழைச்சிருக்காரு அப்படிங்கிற காரியங்களை நம்ம கேட்டுட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யத்தான் செய்வார். அப்போ பாருங்க, துன்பங்கள் நிறையா வருது. வசனத்தை நம்ம ஆண்டுகிட்ட வசனத்தை நம்ம அது போதிக்க போகிறோம், இல்லாட்டா மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோங்கும்போது சோதனை, உபத்திரவம், துன்பம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் வந்து பாருங்கள், ஆண்டவர் உனக்கு எதுவும் இந்த வாக்குத்தத்தை தந்திருக்காரா, நீ வந்து அவர்கிட்ட அன்பு கூர்ந்தியா, நீ விசுவாசிக்கா, இப்படிலாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தனைக்கு நீ அவர்கிட்ட வந்து எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது, நீ அவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சதுனால நீ உங்கள் காரியங்கள் எப்படி நன்மை இல்லாமல் தீமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நிறைய காரியங்கள் நமக்கு வந்து புகட்டுறதுக்கு பார்ப்பான். அப்போ ஆண்டுடைய வசனத்தில் விசுவாசத்தோடு இருந்து அவர்கிட்ட அன்பு கூர்ந்து அவளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து நம்ம வாழும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் பிசாசன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்க முடியும். அந்த காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்து முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துருக்கணும். வசனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் முதலாவது. அப்போ பரிசுத்த ஆவியானவர்லாம் நமக்கு வந்து அச்சாரமாக தந்திருக்காருன்னு சொன்ன பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது இல்லாதவன் வந்து நம்ம வசனத்தை நம்ம நிறைய போதிச்சு ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்களை நமக்கு செய்வார் ஆவியானவர் இருக்கும்போது. அந்த இடத்துல நம்ம பிசாசன் இப்போ சொல்கிறான் பாருங்கள், அது மாதிரி நீ அன்பு கூறுறதுனால அவனுக்கு என்ன நல்லது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவன் சொல்லும் பொழுது நம்ம இறுதியம் வந்து சரின்னு தான் சொல்லுவோம். சரின்னு சொல்லி ஆண்டுடைய விசுவாசத்துலேருந்து நம்ம கீழே தள்ளப்பட்டு போவோம். அதனால் ஆண்டுடைய ஆவியானவர் நமக்கு முக்கியமாக தேவை. அவர் நமக்கு தந்திருக்க அந்த அச்சாரமாக தந்திருக்கக்கூடிய அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. அது இப்போ ரொம்ப முக்கியமானதுங்க. அப்புறம் பாருங்கள், யோவான் 3:36 சொன்னேன் பாருங்கள். யோவான் அந்த வசனத்தை சொல்கிறது போதே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கீழ்ப்படுதலும் விசுவாசமும் இல்லைனாக்கி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காமல் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசங்கிறத விசுவாசிக்கிறவன் யார், நம்ம விசுவாசிக்கிற ஆள் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க விசுவாசித்தாங்க. அப்போ விசுவாசியாமல் இருந்தோம்னாக்கி அவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் இருக்காது, ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்காது, எதுவுமே கீழ்ப்படியாமல் இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து யோவான் ரொம்ப முக்கியமாக இந்த 3:36 சொன்ன வசனத்தை வந்து நீங்கள் அந்த மாதிரி அதை இது கடைபிடிக்கிறதுக்கு நீங்கள் அது வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யத்தான் செய்வார். நீங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ததுனால நமக்கு இதை எழுதி தந்திருக்காரு, அதை நம்ம முக்கியமாக அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம ஜெபத்தோடு கூட நீங்கள் அதில் கடைபிடிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசியாதவன் நிறைய பேர் இருக்கான். ஆனால் விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியமானது. விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து பாருங்கள், எத்தனையோ காரியங்கள், முடியாத காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சீசர்கள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு எழுதி தந்திருக்காரு. அப்போ விசுவாசியாமல் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத யோவான் நிறைய காரியங்களை எழுதியிருக்காரு. இதை வந்து பார்த்திங்கனாக்கி இந்த யோவான் 20, 26, 27 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கடைசியாக இருக்க யோவானில் 20வது அதிகாரத்தில் தோமாவை பற்றி நீங்கள் பார்க்கலாம். தோமா வந்து பாருங்கள், ஒரு எல்லா சீசர்களும் இருக்கும்போது ஆண்டவர் வந்து மரித்து இந்த உயிர்த்தெழுந்த பிறகு வந்து அவர் தரிசனமாக கொடுக்கும் பொழுது இவர் வந்து இல்லை. எல்லாம் மற்ற சீசர்கள் இருக்கும்போது தோமா இல்லாத போது வந்துட்டு அவர் போயிட்டார். இவங்க எல்லாரும் வந்தோடனே தோமா வந்தோடனே சொல்கிறாரு, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், வந்தார், எங்களுக்கு சமாதானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் வந்து தோமா வந்து விசுவாசிக்க மாட்டேங்காரு. என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவர் கையை பார்க்கணும், அவர் காயப்பட்ட கருத்தில் நான் வந்து கையை விட்டு பார்த்து நான் அப்போ தான் விசுவாசிப்பேன், நீங்கள் சொன்னதை வச்சு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த யோவான் நீங்கள் அது இந்த வசனத்தெல்லாம் ரொம்ப படிக்கும்பொழுது தான் ஆண்டுடைய வசனம் வந்து நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அவர் வந்து எப்படி விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்காரு பாருங்கள். எவ்வளவு அருமையான சீசர்கள்லாம் வச்சு ஆண்டவர் நடத்தும் பொழுது அவர் ஒரு ஆள் மட்டும் எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்கள். ஆனால் உடனே திருந்துறதை நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். பாருங்கள், அவர் சொல்கிறது, வார்த்தையின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்காலம் ஆன வேளையிலே சீசர்கள் கூடி இந்த இடத்திலே யூதருக்குள்ளே பயந்ததனால் கதவுகளை பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு இந்த 21வது வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று பிதா உங்களுக்கு அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை பரிசுத்த ஆவியை ஊதி அவர்கள் போக சொன்னார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ தோமாவை பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்திங்கனாக்கி இந்த இயேசு வந்திருந்த போது 24வது வசனம் யோவான் 20:24 இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை.
மற்ற சீசர்கள்லாம் கத்தரை கண்டான்னு சொல்லும் பொழுது இவர் அதை செய்ய அவர் கையிட்ட காயத்தை பார்த்தா தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த 25வது வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, குறிப்பாக நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதமாக இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வந்து ஆண்டுகிட்ட விசுவாசம் இருக்கணுமே. அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவர் அப்படியே விடாமல் பாருங்கள், தோமா வந்து எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருக்காரு பாருங்கள். காயத்தை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் பின்பு தோமா அவர் வந்து நின்று தோமா மாத்திரம் தான் சொல்கிறாரு. மற்ற 11 பேர் இருக்க தான் செய்தாங்க. அத்தனை பேரையும் சொல்லவே செய்யலை. அவர் தோமாவை மாத்திரம் நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய சிந்தனையில் என்னெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் முன்னாடியே அறிந்திருக்கிறார் ஆண்டவர். அதனால் அப்படி அறிந்திருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஏதோ நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சொல்லி தப்பிக்க முடியாது. அதனால் நம்ம முற்றிலுமாக சரண்டர் ஆகிடணும். ஆண்டவரே நீங்களே எங்களை நடத்துங்க, ஆண்டவரே நீங்களே என்னை போய்த்து நடத்துங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாத காரியங்களை நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு மற்ற காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் இந்த நாட்களில் இந்த தோமாவை செய்தார் பாருங்க. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்றார். ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, அவிசுவாசியாக இராத, என் காயத்தை பாரு, எல்லாமே இருக்குது நீ பாரு, வேணா நீ பார்க்கணும் தான் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை அவருடைய விசுவாசம் அவிசுவாசமாக நிறைய அவிசுவாசத்தோடு இருந்திருக்காருன்னு வச்சுக்கிட்டா என்ன செய்வாங்க, நம்மளே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து இங்கே பாருங்கள் இந்த காயம்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விட்டு பார்ப்போம். அப்படின்னா உள்ள ஆட்கள் நம்ம ஆட்கள்லாம். ஆனால் வந்து தோமா வந்து பாருங்கள் அப்படி அந்த அளவுக்கு போகலை. அவர் வந்து சொல்கிறாரு, என் காயத்தை பாருன்னு சொல்லும் பொழுதே அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே தோமா பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்ம எப்படி சொல்கிறோம், ஆண்டவருக்கு இப்படி தான் சொல்லணும், வார்த்தையை சொல்லி நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தான் நான் அந்த வார்த்தையை நான் படிக்கேன். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். உடனே தப்பு செஞ்சதுன்னு என்ன செய்யணும், உடனே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிரணும்னு சொல்லிட்டு உடனே, ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என் தேவனே அப்படின்னு சொல்லி அழுதுறதை நம்ம பார்க்குறோம். 29வது வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு, தோமா நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள் என்றார். பாருங்கள், நீ கண்டது என்ன பார்த்துட்ட, எனக்கு காயம் இருக்கணும் பார்த்ததுனால நீ விசுவாசிக்க. இப்படிலாம் விசுவாசமே இருக்கக்கூடாது. நீ காணாமலே விசுவாசம் இருக்கு, இன்னும் பாக்கியவானா இருப்பான் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உடனே அவனுடைய அவிசுவாசம் நீக்கப்படுது. ஆனால் வந்து அதுக்கு பிறகு அவன் வந்து அந்த அவிசுவாசமாக இல்லை. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்குலாம் வந்து நல்லா சுவிசேஷம் அறிவித்து இரத்த சாட்சியாக மரித்தாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஒரு தோமாவை கொண்டு, ஒரு அவிசுவாசியாக இருந்த ஒரு தோமாவை ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வந்து சந்திக்கப்பட்டு அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ விசுவாசம் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் தர வளம் உள்ளவர். அவிசுவாசியாக இராமல் நம்மளை விசுவாசமாக இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். தோமா மாத்திரமில்லை, நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம் விசுவாசத்தை பற்றி. இப்போ விசுவாசம் அவிசுவாசங்கிறது விசுவாசத்தை தர்றவர் நம்ம ஆண்டவர். அவிசுவாசத்தை தர்றது பிசாசு தான். அவிசுவாசத்தை வந்து நீ வந்து உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை சொல்லுவார். அந்த காரியங்களை நீங்கள் எந்த மார்க் 9:23 படிச்சிங்க, 24 படிச்சிங்கன்னாக்கி, இயேசு பிசாசு பிடித்திருந்தவன் மகன் தகப்பனை நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிசாசு பிடிச்ச மகனை ஒரு பையனை கூப்பிட்டு வராரு ஒரு தகப்பனார். கொண்டு வந்து பாருங்கள், ஆண்டவரே இந்த பிசாசு பிடிச்ச எங்கேயோ உங்கள் சீசர்கள்ட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன், ஒன்றும் சுகமே ஆகலை, நீங்களாவது எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும், எல்லாம் சரியாக வைகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தகப்பன்கிட்ட சொல்லும் பொழுது இந்த தகப்பனார் உடனே சொல்கிற காரியங்களை நம்ம படிக்கணும். 9:24 பார்த்தீங்கன்னாக்கி, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ வந்து விசுவாசிக்கிறேன், நம்ம விசுவாசம் இல்லாமல் நோய் சுகமாக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்டயோ மற்ற ஊழியக்காரங்கிட்ட போகும்போது இந்த நோய் அப்படியே இருக்கட்டும்ட்டா போவாங்க. நோய் சுகமாகணும், நான் விசுவாசத்தில் நான் பலப்படணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் போவாங்க. அப்படி தான் இந்த தகப்பனாரும் போகிறாரு. ஆண்டவரும் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும்னு சொல்கிறாரு. ஆனால் உடனே அந்த ஆள் சொல்கிறாரு பாருங்கள், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ விசுவாசம் இருக்குது, ஆனால் அவிசுவாசமும் இருக்குது கூட. அப்போ அந்த தகப்பனார் என்ன செய்தார்னா அறிக்கை செய்தார், முழுமையாக நமக்கு விசுவாசம் இல்லை போட்டிருக்கு, அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே நீங்கள் தான் இதை செய்ய முடியும். அதாவது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை நாமளே கையில் எடுத்து செய்யும் பொழுது அது விடுதலை கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் இதை செய்யணும், எங்களால் முடியாது, நாங்கள் அவிசுவாசத்தில் இருக்கோம், நீங்கள் விசுவாசத்தை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி செல்கிற காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த அவிசுவாசத்தை நீக்கக்கூடிய தகப்பன் நம்மளோட கூட இருக்காரு. நம்ம அவிசுவாசத்தை நீக்கி நம்ம எத்தனை பிசாசு வேதனைகள் கொண்டு வந்தாலும் அத்தனை காரியங்களையும் அவங்க கொண்டு வர அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் விசுவாசம் என்பதெல்லாம் உள்ளத்தில் ஜீவ ஊற்று. நமக்கு ஆண்டவர் நான் ஜீவ ஊற்ற உயிரத்தில் ஊற்ற நான் ஊற செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வட்டாத நீர் ஊற்ற நம்ம விசுவாசத்தை நமக்கு தரதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அவிசுவாசத்தை கொண்டு வர பிசாசானவனை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் உள்ள அந்த கேடயத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு அந்த உள்ளத்தில் ஜீவ ஊற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதனால் நீங்கள் வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வசனம் தான் எல்லாத்துலேயுமே தேவையானது. ரோமர் 10:17 பார்த்தீங்கன்னா, கேள்வினால் விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால் வரும். கேள்வி தேவ வசனத்தை கேட்பதனால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வசனங்களை கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். வசனத்தை யார் பேசுகிறா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி வச்ச வசனம். அப்போ ஆவியானவர் எழுதி வச்ச வசனங்கள் நம்முடைய இடத்துல கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஜெயம் கிடைக்கும். அதுதான் கேள்வி எதனால வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி எதனால் வரும்? தேவ வசனத்தை கேட்பதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் கிடைக்கும். அதனால் அந்த வசனத்தை தான் நம்ம பிடிச்சி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். பாருங்க, ரோமர் எபிரேயர் 12:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிவு பெரியாதான் நம்மளை முடிய செய்கிறவர். தொடக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். நம்மளை தொடங்கி வச்சதை நம்மளை பாதியில் முடிக்கிற ஒரு ஆண்டவர் கிடையாது. நம்மளை தொடக்கத்தில் எப்படி நம்மளை துவங்கி நம்மளை எழுப்பி விடுறதுக்கு நம்மளை எழுப்பியிருக்காரோ, நம்மளை தேர்ந்தெடுத்தாரோ, அந்த தேர்ந்தெடுப்பை கடைசி வரை முடிவு பெரியாதான் நம்மளை நடத்தி நம்மளை கரை சேர்க்கக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காரு. அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் பூர்ணப்படுத்துகிறவரும் அவர் தான். அதனால் அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை தான் செய்கிறாரு. அதனால் அவர் சொன்ன காரியங்கள்லாம் நமக்கு நம்முடைய வசனங்கள் மூலமாக நம்மளோட கூட பேசியிருக்கிறதுனால நம்ம ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்போம். அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஜீவனுள்ள ஒரு தேசம்னாலே உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் ஆண்டோடைய நன்மையை கண்டு அவர் விசுவாசியாமல் விசுவாசி இருந்திருந்தோம்னா நம்ம கெட்டு போயிருப்போம். அந்த கெட்டு போகாமல் என்னை காத்து வழி நடத்துனீங்களே ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இன்னும் கடைசி வரை நம்மளை ஆவியானவர் ஆளுகைக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நம்மளை வாழ்கிறதுக்கு ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய வசனத்தை தியானிப்போம். அவருடைய வசனம் தான் நமக்கு எல்லா உயிர் மூச்சு, நமக்கு ஜீவ ஊற்றாக இருக்கிறதுனால அந்த ஊற்று தண்ணீர்னால நம்ம முழுவதுமாக நிறைக்கப்படுவோம். இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஜீவ ஊற்று தண்ணியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நம்மளை வாழ அதை நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ நோய்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசனம் மாத்திரம் நம்மளை நடத்தி செல்றதை கண்டு நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை ஒரு நாளும் நீங்கள் அவரை ஒரு நாள் கைவிடுகிற தேவன் கிடையாது. அதனால் நாம் முழுமையாக நம்பி ஆண்டவரை மாத்திரம், ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் நம்பி ஜீவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை பிள்ளைகளை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தரதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால் அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்தி செல்வார். நீங்களும் அதை ஜெபிங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் ஆளுகைக்கு முழுவதுமாய் அர்ப்பணிச்சிருங்க. அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாக நடத்தி செல்வார். அதை நம்ம இந்த நாட்களில் கண்டு ஆண்டவரை துதிக்க கிருபை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நாவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன், நாவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன், உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல்
சரீரம் அர்ப்பணித்தே, எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தோ. ஆம் சாமி, வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேசத்திலே நாங்கள் நன்மையை மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறதை அநேக மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவன் எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசனவன் எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை உயர்த்தி வைக்கிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே எத்தனை காரியங்களே அவன் ஆண்டவர் தோல்வியை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியானவரின் ஊற்றுதலை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ள, இன்னும் அதிகமாய் ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதை கண்டுகொள்ள, ஆவியானவருக்கு முழுவதுமாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பிள்ளைகளை முற்றிலுமாய் அர்ப்பணித்து செபிக்க எங்களுக்கு அதிகமாய் கற்றுத்தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை ஒருபொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. சிலுவையிலே அன்றைக்கு கோர காட்சியிலே மறிக்கும் தருவாயிலும் அந்த தாயை தனியாய் விடாதபடி அந்த ஆண்டவரை சீசர்கள் மத்தியிலே ஆண்டவரை அர்ப்பணித்தீரேம்பா. உங்க வேதனை இல்லை ஆண்டவரை, வேதனை மத்தியிலும் மற்றவருடைய வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரை எல்லா வேதனைகளையும் என்னாலே போக்க முடியும் என்று நீங்க அந்த நாட்களில் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க செய்து முடித்தீங்களே ஆண்டவரே. சிலுவையிலே சிந்தின ரத்தம் எங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்தப்படுத்த வல்லமுள்ளது என்று காட்டி நீரே ஆண்டவரே நன்றி. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் மாத்திரம் எங்களை நடத்தி செல்ல போதுமானது என்று எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடத்தி சென்றீங்களே அக்கா நன்றி. நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகுவதே கிடையாது, எங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதே இல்லை என்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்களே ஆக நன்றி சுவாமி. நீங்க தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே. உங்களிடத்திலே நாங்கள் அன்பு கூறணும் என்றால் ஆண்டவரே உங்களுடைய தீர்மானத்தின்படியே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சித்தமா வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. உங்க சித்தத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களை எங்களை எடுத்து உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படவும் உமக்கற்று முற்றிலுமாய் அர்ப்பணிக்க முழுவதுமாய் சரண்டராக அந்த ஆபிரகாம் முற்றிலுமாய் சரண்டரானாரேப்பா, அதுபோல நாங்கள் சரண்டராக கிருபை செய்யுங்க. இந்த தாவீதுக்கு எத்தனை நன்மைகள் செய்தீர் என்று நான் கெட்டு போகாமல் இருப்பது ஆண்டவரே. அவருடைய விசுவாசியா இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேனே, வசனம் இல்லை என்றால் நான் எந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று எத்தனை சங்கீதம் நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையிலாம் எத்தனை காரியங்களை செய்து முடிக்கிறோம், அதுபோல எங்களுக்கும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர் கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய், நாங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல தலை நிமிர செய்கிற தேவனாய், இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைத்து எங்களை நடத்துகிற தேவனாய், எங்களுக்கு போதுமானவராய், எங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுகிற ஆவியானவராய், நிறைக்கப்பட்டவராய் எங்களோடு கூட இருக்கீங்களே நன்றி ஆண்டவரே. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டவரே உண்மை. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்களே நன்றி ஆண்டவரே. இன்னும் முற்றிலுமாய் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சொன்னீங்க, எங்களுடைய வழிகளை எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே எல்லா தேவையும் சந்திங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இடையூறு செய்கிற பிசாசு எத்தனையோ திட்டங்கள் வைத்திருந்தாலும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஜீவனை தந்து உங்களோடு கூட பேசவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயன்படுத்தி கொள்ள செய்யுங்க, அதை பலப்படுத்தி ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் வசனத்தை தியானிக்கவும் அதை போதிக்கவும் மற்றவங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவனுடைய வல்லமுள்ள கரம் நம்மை தாங்க ஒவ்வொரு நாளும் செபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்துங்க, நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. இதை செய்து வழிநடத்தப்போருக்காக நன்றி. ஆவியானவர்களோடு கூட இருந்தபடியா நன்றி. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பறிகொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் சமூகத்தில் வருமறை ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தமா செல்லுங்க.
வாரத்திலும் கூட இருந்தீங்களே, நன்றி. இன்னும் நடத்த போருக்காய் நன்றி. ஒரு துதிக்கிறேன், துதிக்கான மயமெல்லாம் மகேசத்து ஏசு ரச்சனை ஜெபங்கள் பிதா.